சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பில் பாட வந்துள்ளேன். கிரகதாசம் ஒன்றருக்கு சொல்லுவேன் அதை உடனடியாக நிவர்த்தி செஞ்சு பரிகாரம் தேடுவேன். மனிதா கிரகதாசம் உனக்கு இருக்கு சொல்லுவேன் கேளு, அதை உடனடியாக நிவர்த்தி செஞ்சு பரிகாரம் தேடு. சூரியனை சுத்தி வருது 8 கிரகம் தான், அதில் உயிர்கள் வாழும் ஒற்றை கிரகம் உனது பூமிதான். சூரியனை சுத்தி வருது 8 கிரகம் தான், அதில் உயிர்கள் வாழும் ஒற்றை கிரகம் உனது பூமிதான். நீரும் காற்றும் இருப்பதனால் உயிர்கள் இருக்குது, இந்த நிலம் தானே உறைவிடமும் உணவு கொடுக்குது. மனிதா நீரும் காற்றும் இருப்பதனால் உயிர்கள் வாழுது, இந்த நிலம் தானே உறைவிடமும் உணவு கொடுக்குது. உயிர்கள் இல்லா கிரகங்களை சுத்தி வணங்குற நீ உயிர் வாழும் கிரகத்தையே சுரண்டி அளிக்கிற. மனிதா உயிர்கள் இல்லா கிரகங்களை சுத்தி வணங்குறாய், நீ உயிர் வாழும் கிரகத்தையே சுரண்டி அளிக்கிற. பூமி தோசம் உனக்கு இருக்கு புரியல எனக்கு கேடு, அதை போக்க நீ சுற்றுச்சூழல் காக்கும் வழியை தேடு. பூமி தோசை உனக்கு இருக்கு தெரியல எனக்கு கேடு, அதை போக்க நீ சுற்றுச்சூழல் காக்கும் வழியை தேடு. காரு பஸ் பறந்து பறந்து கரிய கிளப்புது, அடி கடலோரம் வாழும் சனம் முழுக போகுது. ஐயா காரு பஸ் பறந்து பறந்து கரிய கிளப்புது, அடி கடலோரம் வாழும் சனம் முழுக போகுது. சூரியனுக்கு 3ஆம் இடம் நமது வீடுதான், இது சொந்த வீடு இல்லை நமக்கு வாடகை வீடு. சூரியனின் 3ஆம் இடம் நமது வீடுதான், இது சொந்த வீடு இல்லை நமக்கு வாடகை வீடு. வாழும் வரையில் பத்திரமா வச்சிருக்கணும், பின்னே வருகின்ற தலைமுறைக்கு விட்டு செல்லணும். வாழும் வரையில் பத்திரமா வச்சிருக்கணும், பின்னே வருகின்ற தலைமுறைக்கு விட்டு செல்லணும். மக்காத குப்பையெல்லாம் மங்களம் தாங்க, நீங்க மஞ்ச பைய கையில் எடுங்க மங்களம் தாங்க. மக்காத குப்பையெல்லாம் சங்கடம் தாங்க, நீங்க மஞ்ச பைய கையில் எடுத்த மங்களம் தாங்க. நீங்க மஞ்ச பைய கையில் எடுத்த மங்களம் தாங்க. நீங்க மஞ்ச பைய கையில் எடுத்த மங்களம் தாங்க. நீங்க